ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா மற்றும் த்ரிஷா காம்போவுல கடந்த வாரம் ரிலீஸான கருப்பு திரைப்படம் இப்போ தியேட்டர்கள்ல வசூல் வேட்டை நடத்திட்டு வருது. வித் லவ், தலைவர் தம்மி வரிசையில 2026ஆம் ஆண்டோட ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் படமா இந்த கருப்பு அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். சூர்யா அண்ணன் இதுல சரவணன்கிற வக்கீல் கேரக்டர்ல மாஸ் காட்டியிருக்காரு. படத்துக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமா சில கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் தியேட்டர்கள்ல ஆடியன்ஸ் கூட்டம் அலைமோதிட்டு இருக்கு. குறிப்பா மலையாள மூத்த நடிகர் இந்திரன்ஸ் அவங்களோட மிரட்டலான நடிப்பை பார்த்துட்டு தியேட்டர்ல எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுறாங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு கதையையும் தாண்டி சாய் அபியங்கரோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு மிகப்பெரிய தூணா நின்னு தாங்கியிருக்கு. இப்ப வந்திருக்க லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி படம் ரிலீஸ் ஆன வெறும் 5 நாட்கள்ல உலக அளவுல 165 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சு சூர்யா அண்ணன் பாக்ஸ் ஆபீஸ்ல அதிரடியான கம்பேக் கொடுத்திருக்காரு. கமெண்ட்ல சொல்லுங்க, சில கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் சூர்யாவின் கருப்பு திரைப்படம் 5 நாட்கள்ல 165 கோடி வசூலிச்சிருக்கு. இந்த படம் சூர்யா கெரியர்ல 300 கோடி கிளப்ல இணையுமா? அடுத்ததா பேன் இண்டியன் ஸ்டாரான பூஜா ஹெக்டே ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான நியூஸ். பூஜா ஹெக்டே நடிப்புல நம்ம முதலமைச்சர் தளபதி விஜயோட ஜனநாயகன், ஹிந்தியில ஹை ஜவானி தோ இஷ்க் ஹோனா ஹே மற்றும் லாரன்ஸ் மாஸ்டரோட காஞ்சனா 4ன்னு அடுத்தடுத்து பெரிய படங்கள் லைனப்ல இருக்கு. இந்த நிலையில பூஜா ஹெக்டேயோட ஆல் டைம் ஆன் ஸ்கிரீன் பிளாக்பஸ்டர் காம்போவான ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் கூட இப்போ 3வது முறையா அவங்க ஜோடி சேர போறாங்களாம். நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அல்லு அர்ஜுன் நடிக்க போற AA23 பிரம்மாண்ட ஆக்ஷன் படத்துல அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியா நடிக்க இப்போ பூஜா ஹெக்டே கிட்ட பேச்சுவார்த்தை மும்முரமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே இவங்க கூட்டணியில வந்த டிஜே மற்றும் அலா வைகுந்தபுரம்லோ படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றதால லோகி யூனிவர்ஸ்ல இந்த காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க இப்பவே கோலிவுட் டோலிவுட் வட்டாரங்கள்ல பயங்கர எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. அப்படியே டோலிவுட் பக்கம் போனோம்னா மெகா பவர் ஸ்டார் ராம் சரண் ஃபேன்ஸுக்கு ஒரு வெறித்தனமான ட்ரீட் கிடைச்சிருக்கு. புச்சிபாபு இயக்கத்துல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல பிரம்மாண்டமா உருவாகியிருக்க பெட்டி திரா படத்தோட அதிகாரப்பூர்வ ட்ரெய்லர் இப்போ வெளியாகி இன்டர்நெட்டை உலுக்கிட்டு இருக்கு. இந்த படத்துல ராம் சரணுக்கு ஜோடியா யங் சென்சேஷன் ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர்ல இருக்கிற ஆக்ஷன் காட்சிகளும் ராம் சரணோட ரெக்கட் லுக்கும் சும்மா தெரிக்குது. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம இசைப்புயல் AR ரஹ்மானோட பின்னணி இசை ட்ரெய்லரோட மாச வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. ஸ்போர்ட்ஸ் மற்றும் எமோஷன் கலந்த ஒரு பக்கா கமர்ஷியல் ஆகஸ்ட் ட்ரீட்டா இந்த படம் இருக்க போகுதுன்னு ட்ரெய்லரை பார்க்கும்போதே நல்லா தெரியுது. அடுத்ததா நம்ம ஜிகர்தண்டா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இப்போ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மெகா கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பீஸா படத்துல ஆரம்பிச்சு ஜிகர்தண்டா XX ரெட்ரோன்னு இதுவரைக்கும் 9 படங்களை இயக்கி பல சூப்பர் படங்களை தயாரிச்ச கார்த்திக் சுப்ராஜ் இப்ப அவரோட 10வது படத்தோட வேலைகளை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த KS10 படத்துக்காக அவர் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையா நம்ம இசைநாயகன் இளையராஜா கூட கைகோர்த்திருக்காரு. இது நம்ம இசைநாயகன் இளையராஜாவோட 1540வது திரைப்படம்னு குறிப்பிடத்தக்கது. கார்த்திக் சுப்ராஜோட ரெட்ரோ ஸ்டைல் மேஜரிசமும் இசைநாயகனோட ஆன்மாவத் தொடர இசையும் ஒன்னா சேர்ந்தா தியேட்டர்ல எந்த அளவுக்கு ஒரு கிளாசிக்கான மேஜிக் நடக்கும்னு நினைச்சு பார்க்கவே இப்ப ஃபேன்ஸ் செம்ம எக்ஸைட் ஆயிட்டாங்க. இதோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இப்ப சோஷியல் மீடியாவுல செம்ம வைரல். அடுத்து நம்ம SK சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கான ஒரு ஷூட்டிங் அப்டேட். தாய் கிழவி படம் மூலமா டைரக்டரா அறிமுகமாகி அசத்தின சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிக்கிற புது படம் தான் சேயோன். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பா உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் மகேந்திரன் இணைந்து தயாரிக்கிற இந்த படத்தோட அறிவிப்பு வீடியோ வந்தப்பவே அடியே OG இஸ் பேக் டி வசனம் பயங்கர வைரலாச்சு. இப்போ இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் நேத்து மதுரைக்கு பக்கத்துல ரொம்ப பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்கு. நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவரே நேர்ல கேமராவை ஆன் பண்ணி ஷூட்டிங்கை தொடங்கி வச்சு படக்குழுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. கோபுரம் பிலிம்ஸ் அன்பு செழியனும் இந்த நிகழ்வுல கூட இருந்திருக்காரு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல பாக்யஸ்ரீ ஃபோர்ஸ் ஹீரோயினா நடிக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப மதுரையில முழு வீச்சுல போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு சர்ப்ரைஸான டைரக்டர் ஹீரோ காம்போ பத்தி பார்க்கலாம். இறுதி சுற்று சூரரை போற்று படங்களை கொடுத்து அசத்தின டைரக்டர் சுதா கொங்கரா அடுத்த விக்ரமின் மகன் துருவ் விக்ரமை வச்சு ஒரு படம் இயக்க போறாங்க. SKவை வச்சு அவங்க எடுத்த பராசக்தி படம் சுமாரான வெற்றியை பெற்ற நிலையில இந்த புது படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு பக்கா ஸ்போர்ட்ஸ் அல்லது ஆக்ஷன் டிராமாவா உருவாக போறதாம். முதல்ல இந்த படத்தை பாலிவுட்டின் பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனமான ஹோம்பாலி பிலிம்ஸ் மற்றும் சாந்தி டாக்கீஸ் இணைந்து தயாரிக்க முன்வந்தாங்க. ஆனா சில தவிர்க்க முடியாத காரணங்களால இப்போ அந்த 2 நிறுவனங்களும் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பின்வாங்கிட்டாங்களாம். ஆனா சுதா கொங்கரா சற்றும் யோசிக்காம இந்த கதையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு இப்போ தன்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமாவே இந்த படத்தை பிரம்மாண்டமா தயாரிக்க முடிவெடுத்திருக்காங்க. துருவ் விக்ரமுக்கு இது ஒரு பெரிய மைல்கல் படமா இருக்கும்னு நம்பலாம். கடைசியா பக்கத்து மாநிலமான மோலிவுட் மற்றும் நம்ம கோலிவுடோட 2 குவிக் அப்டேட்ஸ்.
முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ் படம் மூலமா ஆடியன்ஸை மிரல் அளிக்க டைரக்டர் அபினவ் சுந்தர் நாயக், இயக்கத்துல நஸ்லின் ஹீரோவா நடிச்சிருக்க மலையாளம் என்டர்டெய்னர் படமான மோலிவுட் டைம்ஸ் வர ஜூன் 5 தியேட்டருக்கு வரப்போகுது. ஜாக்ஸ் பிஜோய் மியூசிக்ல வினீத் மாதவன்கிற சினிமா ஆசை இருக்கிற ஒரு 11வது படிக்கிற பையனோட கதையா இது இருக்க போகுதுன்னு ரிலீஸ் வீடியோவை வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் காய்டு லோகர் நடிச்சிருக்க ஹாரர் த்ரில்லர் படமான இம்மார்டல் படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சுன்னு டீசரை போட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு வவ்வார் முகம் கொண்ட விசித்திரமான மிருகத்தை பத்தின பயங்கரமான த்ரில்லர் கதையா சாம் சிஎஸ் மியூசிக்ல இந்த படம் சீக்கிரமே தியேட்டருக்கு வரப்போகுது. அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான காலிவுட், டோலிவுட், மோலிவுட்னு எல்லா சினிமா செய்திகளையும் பார்த்தாச்சு. சூர்யாவின் 65 கோடி பாக்ஸ் ஆபீஸ் வேட்டை பத்தியும் கார்த்திக் சுப்ராஜ் இளையராஜா காம்போ பத்தியும் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க பேரலாக்ஸ் சினிமாஸ் பக்கத்துக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.